உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நமது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க. அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மிக முக்கியமான கடமை என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் பொன்முடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். சக மனிதர்களை சாதியின் பேரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது மிக முக்கியமான கடமை என்று தெரிவித்தார். அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு நாளாக இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகள் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் முன்பு எப்போதையும் விட இப்போது அரசமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு புதிதாக எழுத முற்பட்டது. வெங்கடாச்சலயா கமிஷன் அதற்காக அமைக்கப்பட்டது. அன்றைய குடியரசுத் தலைவர் திரு KR நாராயணன் அவர்களுடைய வெளிப்படையான எதிர்ப்பின் காரணமாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமாகவும்
அந்த முயற்சியை பாஜக கைவிட்டது. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவது என்கிற முயற்சிக்கு பதிலாக அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படையில் பல அம்சங்களை திருத்துவதன் மூலம் அதை செயலிழக்க செய்வது என்கின்ற தந்திரத்தை பாஜக அரசு கையாண்டு வருகிறது. இன்றைக்கு பல முக்கியமான கூறுகள் அரசமைப்பு சட்டத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றன. இப்படியே போனால் இந்த அரசமைப்பு சட்டம் மொத்தமாகவே செயலிழந்து போய்விடும். எனவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது இன்றைக்கு மிக முக்கியமான கடமையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் கருதுகின்றன. வெளிப்படையாகவே இப்பொழுது பாஜகவினர் 2 பங்கு பெரும்பான்மை இடங்களை நாங்கள் பெற்றுவிட்டால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று பேசுகிறார்கள். பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த்குமார் ஹெக்டே என்பவர் அப்படி பேசியது எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கிறது. அவரிடத்தில் விளக்கம் கேட்டிருக்கிறோம் என்று பாஜக சொன்னதே தவிர அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்று முன்தினம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்கரே வந்தாலும் கூட அரசமைப்பு சட்டத்தை இப்பொழுது மாற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அம்பேத்கருடைய புகழை பரப்புவதற்காக அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டிருக்கிறார். ஒருபுறம் அம்பேத்கருடைய புகழை பாடுவது, இன்னொரு புறம் அது அரசமைப்பு சட்டத்தை அர்த்தமில்லாமல் ஆக்குவது என்ற தந்திரத்தை பாஜக கடைபிடித்து வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய புகழ் பாடுவதன் மூலமாக மட்டுமே அவர்கள் அம்பேத்கர் கொள்கைகளுக்கு ஆதரவானவர்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. இன்றைக்கு புரட்சியாளரின் அம்பேத்கருடைய சமத்துவம் என்கிற கொள்கை, அரசமைப்பு சட்டத்தின் உயிர் நாடியான அந்த கொள்கை மிகப்பெரிய தாக்குதலுக்கு பாஜக உள்ளிட்ட சங் பரிவாரங்களால் ஆளாகி இருக்கிறது. எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாகும். அதனால்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைய நாளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு முன்பாகவோ அல்லது திருவுருவப் படங்களுக்கு முன்பாகவோ நின்று இந்தியாவை காப்போம், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் என தமிழ்நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார். அந்த அறைகூவலை நிறைவேற்றுவோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், இந்தியாவை பாதுகாப்போம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சமத்துவ நெறிகளுக்கு எதிரான சங்க பரிவாரங்களுடைய சதியை முறியடிப்போம். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெறுவார் என்று கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி தெரிவித்துள்ளார். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றார். ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த SS பாலாஜி, பாஜக RSSற்கு எதிரான மனநிலை தமிழக மக்கள் இடையே ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலானது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலுக்கு சவால் விடுகின்ற வகையில், எதிர்த்து செயல்படுகின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சனாதன BJP RSS சங் பரிவார் ஆட்சியை தூக்கி எறிவதற்கான ஒரு தேர்தல்.
சனாதன சக்திகளை வீழ்த்தி ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கான உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாஜக வேட்பாளர் வந்துட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. தங்கர் பச்சான் கிளியை வச்சு ஜோசியம் கேட்டிருக்காரு. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனை வச்சு ஜோசியம் கேட்டிருக்காங்க. இது அவர்களுடைய நம்பிக்கை என்பதை விட பேராசை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். கள நிலவரம் உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். கள நிலவரம் என்பது இன்றைக்கு எல்லா வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஐ வாண்ட் டு see both of you in parliament again என்கின்ற ஒரு வாழ்த்து செய்தியை சொன்னார். இது நேர் எதிர் கருத்தியல் கொண்டவர்கள் கூட மிக சிறந்த தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்று. அதுவும் எங்களுக்கு இன்றைக்கு கூடுதலான பலம் என்பதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தலைவர் எழுச்சி தமிழர். இந்த தொகுதியில் 2009 இரண்டாவது அதிக வாக்குகள் வித்தியாசத்தில், இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதேபோல் புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் நமது வெளிச்சம் தொலைக்காட்சியின் அலுவலக வளாகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், தலைவரின் தனிச் செயலாளர் மு தயாளன், தாய்மன் அறக்கட்டளையின் அறங்காவலர் இளந்திரையன், மத்திய சென்னை முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை ஆகியோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆலூர் ஷானவாஸ், பாசிச கும்பலிடம் இருந்து நாட்டை மீட்போம், அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என உறுதியேற்றதாக தெரிவித்தார். தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பனையூர் பாபு அவர்கள், துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மற்றும் நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மூத்த முன்னோடிகள், தலைவரின் உயிருக்குயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் இன்றைக்கு கோயம்பேட்டில் இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மரியாதையை செலுத்தி இருக்கிறோம். இந்த பிறந்த நாள் என்பது, புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்த ஆண்டு பிறந்த நாள் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏனென்றால் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பதற்கும் பாசிச சக்திகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்குமான ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கும் போது புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளும் மிக சரியாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உறுதியேற்கிறோம்,
அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உறுதியேற்கிறோம். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உறுதியேற்கிறோம். பாசிச சக்திகளை விரட்டி அடித்து அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கபலீகரம் செய்ய துடிக்கிறார்களே, அவர்களிடமிருந்து இந்த சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி ஒன்றிய செயலாளர் இளமாறன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொறுப்பாளர் தம்பிதுரை, செந்தில்குமார், ஜவஹர், கோபி, விநாயகம், கார்த்திகேயன், பரந்தாமன், டெல்லி பாபு, கோவிந்தராஜ், மதன்ராஜ், அன்பு, மதி, செல்வம், சரண், தலித் முன்னோடி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். இந்தியா கூட்டணி வெல்லட்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியம் தட்டார்மடம் மெயின் பஜாரில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் பெரியதாளை சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் தாமரை சுந்தர் மற்றும் லூகாஸ், நகர செயலாளர், கிளைக்கழக செயலாளர்கள் முத்தம்மாள்புரம் ரவி, வாளத்தூர் பசீலன், தட்டார்மடம் சங்கர், ராஜ், மகேந்திரன், பெரியசாமி, சண்முகநாதன், ஆசிர் ஆகியோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். காகித மில்லத்துக்கு வீர வணக்கம், 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை புழல் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புழல் ஒன்றிய செயலாளர் தாஸ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புழல் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, கார்த்தி, ராஜா, நவீன், கௌதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடி வருகிறோம். உறுதிமொழியும் ஏற்று வருகிறோம். அதன்படி இன்று புழல் ஒன்றியம் தீர்த்தங்கரைமெட்டு ஊராட்சியிலே புரட்சி அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. ஏப்ரல் 14 அன்று சமத்துவ நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றும். ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்தோம், சனாதன சக்திகளை வெளியேற்றும் என்றும், பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்போம் என்றும் உளமாற உறுதியேற்று அனைவரும் சமம், இனமான சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்று என்று உளமாற உறுதியேற்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய ரயில்வே சாலையில் உள்ள அம்பேத்கர் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. நகர செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், நகர செயலாளர் வினோத்குமார், ஜேம்ஸ், சிவபிரபு, சார்லஸ், லோகு, தமிழ், அன்சாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பாதுகாப்போம், 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த கீழ்கண்ணிச்சேரி கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செய்தித் தொடர்பாளர் பூக்கடை ரவி தலைமையில் விருதாச்சலம் மார்க்கெட் கமிட்டி அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் சண்முகம், நகர பொருளாளர் பூந்தோட்டம் தனசேகர், நகர துணைச் செயலாளர் முருகன், பெரியார் நகர் ராமச்சந்திரன், கேஸ்பா பிரசாந்த், மருந்தாளுநர் சார்லஸ், சீனு, சதீஷ்குமார் உள்ளிட்ட கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி திருப்பூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாசிச அரசை வீழ்த்த இந்திய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என உறுதிமொழி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணைச் செயலாளர் துரைவளவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் காளிகா தேவி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணைச் செயலாளர் பட்டு ரோஜா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சிவக்குமார், ஜோதி, சதீஷ்குமார், மணி, முத்து, பழனிசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, பெருமாநல்லூர், பல்லடம் ஆகிய பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரின் 138வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் சபதமேற்றோம். என்னவெனில், சனாதனத்தை வேறறுக்கவும், சமூக நீதியை வென்றெடுக்கவும், பாசிச பாஜக ஆட்சியை விரட்டியடிக்க, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதியேற்றுள்ளோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட போரிக்கை பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன், பணிமனை தொழிலாளர்கள் மண்டல பொருளாளர் சந்திரபாபு, ரஜினி, செவிலிமேடு ரமேஷ், சக்திவேல், விஜய், மணி, பாபு, போஸ், முகுந்தன், அஜித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தெற்கு ஒன்றியம் களியன்விளை கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தாமரைமொழி ஜெயராமன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முகாம் செயலாளர் முருகன் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜெயமுருகன், துறை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த செயலர் முருகன், ஜெயராஜ் மற்றும் ஜெயாஸ்வர்ணம், இளவரசி, இசக்கியம்மாள், மூக்கி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு
தந்தை பெரியாருக்கு ரத்தமலை சீனிவாசனுக்கு ஆயத்திதாச பண்டிதருக்கு தர்ம வீரர் காமராஜருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி குமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித் தலைமையில் தென்மண்டல துணைச் செயலாளர்கள் பகலவன் திருமாவேந்தன் முன்னிலையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை